ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேலம் சமையலில் ஒரு சத்தான சுவையான ஹல்வா செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது பனங்கருப்பட்டி அல்வா, பிளாக் அல்வான்னு சொல்லலாம். சிம்பிளாக இது பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி இதை 1/2 kg எடுத்திருக்கேன் நான். பனங்கருப்பட்டி அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 1லேருந்து 1.5 டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி நல்லா பாகு எடுத்து வச்சிடலாம். பாகு பதம்லாம் தேவையில்லை. தண்ணி அப்புறம் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அளவெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது நல்லா கொதிச்சு பாகாகட்டும். இப்போ நம்ம நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து எடுத்துடலாம். முந்திரி பருப்பு ஒரு 50 முந்திரி பருப்பு, திராட்சை 10-15 திராட்சை, இது நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு முறை தேங்காய் எடுத்துக்கலாம். அதை நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு பால், திக்கான பால் ஃபஸ்ட்டு எடுத்துடணும். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அது ஃபுல்லாக திக்கான பாலை நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ 2வது மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றிட்டு இன்னும் ஒரு டைம் நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கருப்பட்டி பால் அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2வதாக எடுத்து வச்சுருக்கிற தண்ணி பால், தேங்காய் பால் அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ 1/2 கிலோ கருப்பட்டிக்கு நம்ம 3/4 கிலோ அரிசி மாவு போடலாம். ரொம்ப இனிப்பு வேணும்னு ஆசைப்படுறவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம கரெக்டாக 3/4 கிலோ போடலாம். போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கிற கட்டியான தேங்காய் பால் அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது மாதிரி ஒரு இரும்பு கடாய் எடுத்துட்டு நம்ம ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றணும். அரிசியெல்லாம் கீழே படிஞ்சிருக்கும். அதனால் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது 20-25 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். இப்போ பொடி பண்ணி வச்சுக்க ஏலக்காய் போட்டுடலாம். இதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெய், இந்த 1/2 கிலோ அல்வா செய்கிறதுக்கு உங்களுக்கு 300 ml நெய் தேவைப்படும். பாருங்க, இப்போ கொஞ்சம் கட்டியானதும் மறுபடியும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், ஓரளவு கட்டியாக வந்திருக்குது. இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. தீ சிம்மில் வச்சுக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அல்வா ரெடியாக நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் சைடில் தேங்க ஆரம்பிக்கும். அப்போ நம்மளோட அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ 80% ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, திராட்சை 2யும் ஆட் பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளும் கூட. பார்க்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப சத்தான டேஸ்டியான அல்வா இது. இந்த வீடியோ உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேலம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.